நிலா, சமைச்சு வச்சிருக்க. நீ என்னடானா அவன் வாங்கிட்டு வந்த பொரோட்டாவை சாப்பிடுற? இத்தனை ஐட்டம் உனக்காக. நீ சமைச்சது சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயனார் துணை பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா பரோட்டா சாப்பிட்டு அவங்க சோழன் வெளியே போயிட்டார்ல, அவங்க அம்மா வந்து நிலாவை பிடிச்சி சத்தம் போடுறாங்க. என்ன சத்தம் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உனக்கு பிடிச்ச குழம்பு, மீன் குழம்பு அது இதுன்னு நல்லா விதவிதமாக வச்சுருக்கேன், அவன் கையும் கழுவாமலும் பிச்சு போடுறேன், அந்த பரோட்டா எந்த கடையில் வாங்கினியான்னு கூட தெரியலை, அதை போய் இப்படி தின்னுக்கிட்டு இருக்கியேடி, என்னடி இப்படி கெட்டு போன, நம்ம வீட்டில் இருக்கையில் எப்படியெல்லாம் இருந்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லையில் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏம்மா இவ்வளோ தூரம் அவங்க குடும்பத்தை பிடிச்சிருக்கு, சோழனை பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்ற அப்புறம் எதுக்காண்டிம்மா டைவர்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. நிலானால் சொல்ல முடியாதனால யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சோழன் வந்து நிலா வந்து நம்மள்ட்ட வீட்டில் இருந்தால் பேச மாட்டாங்க, அங்கே போனனால நம்மள்ட்ட பேசுகிறாங்கன்னு நல்லா குசியாக வீட்டுக்குள்ளே வந்து வாசல்லே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் கேட்குறாரு, இது என்ன குரல், இந்த குரலில் ஒரு பாட்டு வேறு அப்படின்றாரு. நீ பொறாமல் பிடிச்சவன், நீ பேசாதையா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே வந்துட்டு என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி சேரனனே பாண்டி எல்லாரும் கேட்குறாங்க. என்ன நிலாவுக்கு நான் பரோட்டா வாங்கிட்டு போய் பார்த்தேன், நானே அவள் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான்னு நினச்சேனே, கடைசியில் பார்த்தா எதுவுமே சொல்லலைனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. சொன்னோன்னே சரி இரா நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். இல்லைனே, நிலா வந்து என்னை அங்கேயே சாப்பிட சொல்லிச்சா, அதனால் நானும் நிலாவும் பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி அப்படி அடித்தோம்னே குழச்சிக்கிட்டு அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தா ஃபோன் பண்ணுறாங்க. சந்தா ஃபோன் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லி சேரன் அண்ணே சொல்கிறாங்க. சரி போய் பேசுனேன் அப்படின்றாங்க. சந்தா வந்து வீடியோ கால் போட்டிருக்காங்க, அதை கூட சேரன் அண்ணனுக்கு தெரியாமல் காதில் வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா வீடியோ கால். அப்புறமா எப்படிமா இருக்க ஏதுமா இருக்கேன்னு அவர் கேட்குறாரு, அவங்களும் கேட்குறாங்க. அப்புறம் அதை பேசினதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சோழன் பார்த்திங்கன்னா சரியான குசியில் இருக்கார். அவங்கள்ட்ட பல்லவன்ட்டையும் பாண்டிட்டையும் பேசிட்டு வந்து பெட்ரூமில் வந்து சும்மா நம்ம நிலாவுக்கு வந்து சேட் பண்ணி பார்ப்போம், நிலா ரிப்ளை பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு சேட் பண்ணுறாரு. நிலாவும் ரிப்ளை பண்ணுறாங்க. என்னை மிஸ் பண்ணுறியா நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணலையே அப்படின்னு, பொய் சொல்லாத நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன் நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ மிஸ் பண்ணுறல, அதை சொல்ல மாட்டேல அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க. நான் தான் இல்லைன்னு சொல்கிறல, அப்புறம் நீங்களா மிஸ் பண்ணுறேன் ஆமாம் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாளில் சொல்லணும் அப்படின்றாங்க. நீ என்னைக்கு சொன்ன அப்படின்னு மனசுக்குள்ளே சோழன் நினச்சிக்கிறாரு. அப்புறம் அண்ணே எல்லாரும் பல்லவன் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. நினச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் பண்ணி இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு இப்போ தாங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அங்கேருந்து மெசேஜ் பண்ண, இவங்க இங்கேருந்து மெசேஜ் பண்ண, பயங்கரமாக ஸ்டோரி போய்கிட்டு இருக்குங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நிறையா நாடகத்தில் இந்த ஸ்டோரியை தாங்க காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சிருது, சேரன் அண்ணே வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. நடேசன் சாப்பிட்ட தட்டு துவட்டின துண்டு அம்முட்டே அங்கிட்டு இங்கிட்டும் உதறி விட்டுறாங்க. சேரன் அண்ணையை புலம்பிக்கிட்டே எடுத்து வைக்கிறாங்க. நிலா இருந்திருந்தால் இந்த மாதிரி யாரும் எதுவுமே பண்ண மாட்டீங்க, இப்போ நிலா இல்லைன்னா ஆளாளுக்கு மணியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வானதி கூப்பிட்ருப்பாங்கல்ல, அந்த இதுக்கு போகிறதுக்காண்டி நம்ம பாண்டி வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கையில் சோழன் வந்து திரும்ப ரிப்ளை எதிர்பார்த்து உட்காந்துருக்காரு. பல்லவன் கேட்குறேன், என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிலாவுக்கு காலையில் எந்திரிச்சியான்னு கேட்டேன், இன்னும் ரிப்ளையே பண்ணல, அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, பாண்டிக்கு ஹேர் ஸ்டைலு மேக்கப்பு எல்லாமே பல்லவன் போட்டு விட்றேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடியுது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கங்க.